குட் பேட் அக்லி மூவியோட ஸ்டண்ட் மேக்கிங் சீனை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விடாமுயற்சியில் ஒரு கார் கவுந்த மாதிரியான வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் இங்கே குட் பேட் அக்லி படத்தில் சில ஸ்டண்ட் சீனை வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கவே செம டெரராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5-6 ஸ்டில்லுக்கு மேலே இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணி செம ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்கு. ட்விட்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லியோட அந்த ஹேஷ்டேக் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் இந்த படத்தை ரொம்ப சூப்பராக வந்து வடிவமைச்சு அதை வந்து மேக் பண்ணிட்டு இருக்கார். ஸோ தலையோட போர்ஷன் வந்து 24ஆம் தேதியோட முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தலை அதை முடிச்சுட்டு பார்சிலோனா கிளம்புறாரு அவருடைய இந்த ரேசிங் ஈவெண்ட்டுக்காக. குட் பேட் அக்லி மூவி பொங்கல் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால படத்தோட வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்காக நம்ம தலை வந்து 20 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் படத்துக்காக மட்டும் இல்லாமல் அவர் கலந்துக்க போகிற அந்த ரேஸ் ஈவெண்ட்டுக்காகவும் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அவர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலை வந்து ரொம்பவுமே ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரியான அந்த இமேஜஸ் தான் இருக்கும். ரொம்ப வேகமாக இந்த படத்தோட அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் ஃபுல்லாகவே வந்து குட் பேட் அக்லிக்கான அப்டேட் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் டிஎஸ்பி இந்த படத்தில் சில சாங்க்கான வேலைகளை அவர் பண்ணி முடிச்சிருந்தாரு. ஸோ அதனால் இப்போ என்ன மாதிரியான டாக் வந்துட்டு இருக்கு அப்படின்னா டிஎஸ்பி வந்து சாங்க்கான மியூசிக்கை கம்போஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான மியூசிக்கெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணுற மாதிரியும் வந்து ஒரு டாக் வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தோட வேலைகளை முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இந்த படத்தோட மற்ற அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.